அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த சம்பவம், அவருடைய வேதனை வாழ்க்கை ரொம்ப சோதனையான ஒரு காலம் இது. 400 பேர் கல் எடுத்துக்கொண்டார்கள் தாவீதை கல் எறிந்து கொலை செய்வதற்கு. நான் நினச்சிருப்பார்ல, என்னடா இது ஆண்டவரே சோத்திரம், என் பொண்டாட்டி புள்ள கூட போயிட்டாங்க, ஆடு மாடெல்லாம் ஓட்டின்னு போயிட்டானுங்க, 400 பேரும் போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? நம்மளாம் அதை என்ன பண்ணியிருப்போம், யோ அடிய நடிச்சு சாவடிச்சிரியா, நம்ம அப்படி தான் சொல்லியிருப்போம். தாவீது என்ன பண்ணார் தெரியுங்களா? வாசை. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்ணனா? திடப்படுத்தினான். அப்படின்னா என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்க? தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை உங்க மனசு கொஞ்சம் அப்படியே வேதனையா, உங்க வீட்டுக்காரன் திட்டுறான், அது பண்றான், உங்க மனசு வேதனையாவது, என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? உடனே அம்மாவுக்கு போன போடுறது, அம்மா இந்த மாதிரி இந்த ஆள் திட்டாமா, நான் என்ன பண்ண, நான் எங்கன்னா கிளம்பி போகிறேன், எனக்கு தேவை கிடையாது, வாழ்க்கையே தேவை கிடையாதுன்னு. ஏன் தான் அந்த மாட்டை கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ? நான் சொன்னேன், அவனை கட்டியிருப்பேன், இவனையே நான் மாட்டி விட்டேன், இவன் சரியில்லை. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய நமக்குள்ளே வரும், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது இவ்வளோ மாதிரி, இவத்தான் ஷாஜகான், மும்தாஜ், இவ்வளோ மாதிரி ஒரு அழகு நாட்டில், நீ என்ன சொன்னாலும் இவ்வளோ தான் நான் கல்யாணம், இல்லைன்னா தண்டத்தில் தலையை விட்டுருவேனா, நம்ம அப்படிலாம் சொல்லி நீங்கள் சொல்லி கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, இந்த மாட்டை ஏன் தான், சே இவனை விட அவன் நல்லா இருந்திருப்பானே, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோமே, இந்த பொண்ணு இவ என்னத்துக்கு இவோ, ஐயோ சே. அந்த சிரிப்பில் அந்த முக பாவனையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, என்னுடைய லெவலில் வேற, உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. புரியுதுங்களா? அவன் மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம இப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? பேசிடுவோம். தாவீது அப்படி என்ன பண்ணலை, பேசலை. எல்லாரும் கல் எடுக்கும் பொழுது யாரை நோக்கி பார்த்தான் தெரியுமா? இன்னைக்கு நீ பார்க்குறியா? நல்லா முட்டை கண்ணு வச்சிங்கன்னா ஏசுனாரை நோக்கி பார்க்குறியா? நான் சொன்னது புரியுதுங்களா? சிந்திக்கணுங்க. தாவீது ஒரு பிரச்சனை வரும் பொழுது தன்னை படைத்த, தன்னை உருவாக்கின, தன்னை வழிநடத்தின கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். இந்த எண்ணம் யாருக்கு வருதோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு கர்த்தர் இருக்கிறார்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க சிங்கம். ஏமா புரியுதா தம்பி? உன் வாழ்க்கையில் கணவனால், மனைவியால், பெற்றோர்களால், சபைகளினால், ஊழியர்களால், சமுதாயத்தில் உள்ளவர்களாய் நீ புறக்கணிக்கப்படும் பொழுது என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, அந்த எண்ணம் உனக்கு வருது தெரியுமா? அப்போ நீ ஜெயிச்சிட்ட. அதுதான் தாவீது. 400 பேர் தூக்குறான் கல்ல. கர்த்தருக்குள் தாவீது என்ன பண்றாரு? அல்லேலூயா சொல்லுவோம். புரியுதா? உங்க வாழ்க்கையில நீங்கள் தனிமைப்படுத்தும் பொழுது, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒதுக்கப்படும் பொழுது என்ன ஒருத்தர் மேல பார்க்கிறாரு, இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்பதான் நீங்க ஜெயம் எடுக்க முடியும். உங்க மாம்சத்தில் நீங்க யோசிக்க கூடாது, என்ன ஒருத்தர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, என் கூடவே வராரு. கிறிஸ்துவுக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தினான். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு தாவீதுக்குள்ள ஒரு சிங்கம் எழும்புச்சு. உங்களுக்குள்ள எழும்பணும். ஏமா புரியுதா? தயவுசெய்து புரியுதா? அப்பதாங்க நீங்க ஜெயிக்க முடியும். எந்த ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன், அவங்ககிட்ட போய் தலையை கொடுக்கலாம், மட்டமான புத்தி இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நேற்று கூட நாங்கள் சர்ச்சில் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் யாருமே வரல இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. என்னடா பண்ணுறது, ஏது செய்கிறது ஒன்றும் புரியல. ஒரு சகோதரி சொன்னாங்க முடிச்சிடலாம், அவளை தான் எழுந்து நின்று ஸ்பீக்கர்லாம் கைட்டு வச்சு இன்றைக்கி இந்த ஜெபத்தை நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார், இல்லைன்னா கேன்சல் தான். அப்போது கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களை நீங்கள் திடப்படுத்தணும். யாருன்னா வந்து திடப்படுத்துவாங்களா?
நம்ம சபை விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? என்னை ஆற்றி தேற்றுவார்களா? எந்த பாஸ்டர்கிட்ட போனால் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ஆறுதலான செய்தி ஆற்றி தேற்றுகிறது உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது எப்படி திடப்படுத்தினா பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவரே, எங்களால் முடியும், என் மனைவி பிள்ளைகளை கொண்டு போன சேனைகளை உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் குடும்ப பிரச்சனையை ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உம்மால ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மால ஒரு மதிலையை தாண்டுவேன். யார் சொன்னது? அதுதாங்க திடப்படுத்துறது. மங்கினி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கோம் வாழ்க்கையில். எந்த பாஸ்டரும் உங்களுக்கு தேவை கிடையாது, எவனுடைய ஜபமும் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்களே திடப்படுத்தணும். இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வியாதி உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு விசுவாச அறிக்கை என்ன பண்ணணும்? சொல்லணும். பேய் பிடிச்சிருக்குது, மந்திரம் முடிச்சிருக்குதா சொல்லணும். நான் யாக்கோபு, நான் இஸ்ரவேலர். கர்த்தர் என்ன சொல்றார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா டுனாமிஸ் வல்லமை வெடிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன் எந்த ஒரு மந்திரம் மண்ணாங்கட்டி காலு தூச கூட தொடாதுங்க. நம்ம காத்து பட்டால பறந்து போயிடும் பிசாசு. யாக்கோபு உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று சேர்ந்து பாடுங்க. இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. நல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேவ தூதத வாசப்படியில நிறுத்துற. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நிரந்தரம் நீதானையா, நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். அல்லேலூயா சொல்லுங்க.